1997 சோஷியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கலை வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு தெற்காசிய நாடுகளும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்குவாங்க. அந்த அமைப்புக்கு பேர் தான் பிம்ஸ்டெக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அது இயர் 1997 ஜூன் பேங்காக் டிக்ளரேஷனை அடிப்படையாக கொண்டு இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. இதோட தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா டாக்கா பங்களாதேஷில் இருக்குது. இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னாலிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் கோஆப்ரேஷன் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஒரு சோஷியோ எக்கனாமிக்கை வந்து டெவலப் பண்ணணும்னா ஒரு ஏரியாவில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை, நிறைய ஏரியாவில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் ஒரு 16 ஏரியாஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ணுறாங்க. ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், எனர்ஜி, டூரிசம், டெக்னாலஜி, ஃபிஷரிஸ், அக்ரிகல்ச்சர், பப்ளிக் ஹெல்த், பாவர்ட்டி எலிவேஷன், கண்ட்ரி டெரரிசம், டிரான்ஸ்நேஷனல் கிரைம், என்விரான்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட், கல்ச்சுரல் கோஆப்ரேஷன், கிளைமேட் சேஞ்சுங்கிற ஒரு 14 ப்ரியாரிட்டி ஏரியாஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எந்தெந்த கண்ட்ரிஸ் ஏற்றுக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பங்களாதேஷ், இந்தியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து 1997 இந்த 5 கண்ட்ரிஸ் வந்து கொண்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பூட்டான், நேபாள் வந்து February 2004 வந்து இணைஞ்சிருப்பாங்க. இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 5.2 ட்ரில்லியன் வந்து ப்ரைமரியாக நம்ம ஜிடிபி வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோடைய கனெக்டிவிட்டி, எனர்ஜி, அது மட்டும் இல்லாமல் ரீஜனல் செக்யூரிட்டி, இது எல்லாத்தையோடய சேர்த்து தான் இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த செக்டர் வந்து லீடு கண்ட்ரிஸ், அதாவது இப்போது வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பங்களாதேஷ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பூட்டான் வந்து என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் இதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து இந்த செக்டர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டிக்கு வந்து இந்தியா வந்து ஒரு நல்ல கண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டிக்கு வந்து மியான்மர் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நேபாள் வந்து பீப்புள் டு பீப்புள் கான்டாக்டில் வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து அந்த செக்டர்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இனோவேஷனுக்கு வந்து ஸ்ரீலங்கா வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு தாய்லாண்டில் வந்து லெட்டோட கனெக்டிவிட்டி, பீப்புள் டு பீப்புள் கனெக்டிவிட்டியில் இருக்குன்னே சொல்லலாம். இந்த இனிஷியேட்டிவ்னால் இத்தனை வருஷத்தில் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இந்த கண்ட்ரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஆல்ரெடி 1967 பேங்காக் டிக்ளரேஷன் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அது எல்லாமே சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதாவது தெற்காசியாவில் இருக்க நாடுகளுடைய அமைதியை வந்து மையப்படுத்துறது தான் இந்த பேங்காக் டிக்ளரேஷன். அதன் அடிப்படையில் இந்த பிம்ஸ்டெக்குங்கிற ஆர்கனைசேஷனும் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம் நியூஸ் பேப்பரில் அடிக்கடி இந்த கண்டென்ட் வந்துருக்கும்.